சந்தோஷமாக இருந்தது. தேட்டரில் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் எப்படி போகுது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல நான் ஹேம்நாத் நாராயணன் தான் இந்த படத்தோடைய, அதாவது பர்மன் படத்தோடைய ரைட்டர் டேரக்டர். ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க. காமெடியும் உங்களுக்கு ஒர்க் ஆகிருந்தது, சிரிப்பு சத்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஹாரருக்கும் நல்லா ஜர்க் ஆனீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து அப்படியே கொண்டு வந்து எனக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை விட மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏதோ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தாங்க முடியாமல் தான் உள்ளே வந்து பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் டைமை ரொம்ப எடுத்துக்க விரும்பல. அண்ட் மோரோவர் சொன்னீங்க எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் சில ஷார்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. மோஷன் என்னன்னா ரொம்ப டிஸ்டர்ப். அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருப்பீங்க, ரொம்ப டிஸ்டர்ப். அது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை கேரி பண்ண முடியும் உங்களால்? இல்லை, அதுதான் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. டைட்டில் கார்டு என்ன போடுவீங்களோ? இல்லை, அதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன் தானேங்க. இப்போ நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க எங்களுக்கு. நீங்கள் பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, நைட்டில் ஸ்டேஜில் எதுவுமே சொல்ல. இப்போ நீங்கள் சொல்லலாம். அதான் இப்போ சொல்ல போகிறேன். சரி. ஸோ இங்கே வந்து ப்ரிவியூவில் ஐ மீன் யாருக்கெல்லாம் மோஷன் சிக்னஸ் இருந்தது? நிறைய பேருக்கு இருந்ததுங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கேட்குறேன். இல்லை இருந்ததுங்களா? ஸோ இந்த ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து ரொம்ப லைவாக இருக்கிறதுனால இந்த ட்ரைபாட் போட்டு லிட்டரலி பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக டர்ன்லாம் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவில் இருக்கணுன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ கேமரா ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. சாதாரண ஒரு பிளாகர் வந்து நிறைய யூடியூப் சேனல் பாருங்கள். ஆமாம், ஸ்டெடியாக இருக்கும். ஒரு சில போது பாதி சீன் அது ஏன் சிக்ஸ் ஆகும், அப்படியே வாண்டடாக எடுத்தா மாதிரி. ஏதோ வாலண்டியராக பண்ணல சார், அந்த சீனோட ஸ்மூத்துக்கு போகிற மாதிரி தான் வாண்டடாக எடுத்தா மாதிரி இருக்குது கேமரா மட்டும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் தான் பண்ணோம், இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். பட் அதுக்கு மேலே போனோன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராமா ஃபீல் வந்துடும். இந்த ஷேப்பு, இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கொடுக்க முடியும். ஆமாம்மா, எனக்கு தெரியும். நான் ஆக்சுவலாக அதான் எனிவே எடுத்த அப்புறம் தான் முழுசாக வந்தாங்கன்னா மைண்ட் வந்து மாறி வெளியே கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த ஆமாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து போஸ்டர்ஸ்லேயுமே அந்த வார்னிங் டேக் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அதான் இதில் ஒன்றுத்துக்கான விஷயம் நீங்களே பார்த்துட்டீங்க. ப்ரிவியூவில் இன்னொரு ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துச்சு. ஸோ அதை பற்றியும் பேசலாம். சரி, இந்த மர்மர்னா முணுமுணுத்தல். ஆமாம். ஸோ முணுமுணுப்பு இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில பல மந்திரம் அங்கெல்லாம் கேட்டிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில். இங்கிலீஷு மர்மர், தமிழில் முணுமுணு. ஆமாம், முணுமுணுத்தல்னு கேட்சியாக இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ ஈஸியாக மர்மர்னு 2 வார்த்தையில் முடியும். ஆமாம், எஃபெக்ட் போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்க. டென்ட் சீன் உங்களுக்கு அது ஃபேவரேட் இல்லை? எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் ஃபேவரேட் இல்லை. படம் ஃபுல்லாகவே அந்த ஃபயர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. லாஸ்ட் 10 சீன் 10 நிமிடம் தான் இருக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அது ஆக்சுவலாக 40 நிமிடம் நீங்கள் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 70-40 seconds பார்த்துருக்கீங்க. கேமரா எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 20 minutes வேறு லெவல்ன்ட்டு தான் சொன்னாங்க. பட் ஆனால் அது 40 minutes. அதுதான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தங்க படம் எடுத்து ஆகோ ஓகோ 2000 கோடி தான் சொல்லி போனாங்கன்னு. இல்லை, நான் டியூரேஷன்லேருந்து தான் சொல்கிறேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் தேட்டர் கூட கிடைக்கலைங்க. ஸோ பேய் வர்ற சீன்லாம் நல்லா பயமுறுத்துது. ஆனால் அதுக்காக அவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்கல்ல, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா. அதே மாதிரி அந்த கண்டினியூஸாக கொடுத்தாலும் நீங்கள் இதே தான் கேட்பீங்க. டென்ட் கோட்டையில் மட்டும் 10 நிமிஷம் கேமரா அப்படியே நிற்குது. ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஹீரோயினோட ஒரு ஹீரோயினோட அந்த செல்லாப காட்சி பிரமாணம். இன்னொரு ஹீரோயினை ஏன் விட்டுட்டீங்க? டிராவலர்லாம் அப்படி தான் இருப்பாங்களா? இங்க டிராவலர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிளாக்லாம் எடுக்கிறாங்க. இவங்க டிராவலர் கிடையாதுங்க, யூடியூப். இவங்க வந்து யூடியூப் தான் டிராவலர் அண்ட் யூடியூபர் எல்லாம் இப்போ வந்து நமக்கு கேமரா ஃப்ரண்ட்ல வச்சு போகிறாங்க வராங்க. அவங்கள வந்து யூடியூபருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போகிறாங்க, 2 ஆம்பளை பசங்க போகிறாங்க. அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்களா? அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. படம் வந்து கற்பனை தானேங்க, இந்த கற்பனை கதை என்னன்னா அது நல்லாவும் காட்டிக்கலாமே. ஒரு பையன் சொல்கிறான், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவன் கேரி பண்ணி கூட்டின்னு போகிறான். ஸோ இன்னொரு பெண்ணு அப்படி தான் இருப்பாளா?
எனக்கு புரியலைங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு காட்டியிருக்கீங்க, ஒரு சீனை காட்டியிருக்கீங்க. ஒரு பொண்ணை வந்து அவர் அன்னிச்சா தொடுறாரு, அவர் தட்டிட்டு போகிறா, 2 பேரும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஒரு விஷயம், ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து ஒரு பையன் கேரி பண்ணி நல்ல குட் பர்சனாக கூப்பிட்டு போகிறான். இன்னொரு பையனை வந்து இன்னொரு பொண்ணு வந்து அவளே கூப்பிட்டு அவளே குடிக்க வச்சு அவளே பண்ணுறாள். இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க. தேவையில்லைன்னு எதுவுமே இல்லை இல்லைங்க சார். அதை தான் நான் ரசித்தேன். அவ பண்ணது பிரமாதமா இருந்தது. அவளுக்கு அவன் கூட உடன்பாடு இல்லை. கேள்வியும் முடிக்கல. அடுத்து அவளுக்கு அவன் கூட உடன்பாடு. நான் என்ன கேட்குறேன், டிராவலர்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். மோகனே, அவளுக்கு அவன் கூட உடன்பாடு இல்லை. இவன் போய் அங்கே அவனை தடவை டிராவலர் நான் கேட்குறேன், டிராவலர் நான் கேட்குறேன். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்காக ஒரு சார் கேமரா பார்த்து சார் 9 மாதம் சவுண்டுக்காக எடுத்துகிட்டு சொன்னாங்க. என்ன ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே லைவாக தான் பண்ணியிருந்தோம். சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதனால தான் அவ்வளோ நாள் எடுத்துச்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகுதா, இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸு கம்ப்யூட்டரைஸ் ஜென்ரேட் பண்ணதை போட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலி கொடுக்குறோன்னா ஃபாலி வந்து அவங்க ரெகுலர் படங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், ஒரு ஃபார்மல் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், அவங்களோட ஸ்லிப்பருக்கு ஒரு சவுண்டு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் காட்டில் நிஜமாக ஷூட் பண்ணும்போது இருந்தது, மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நானே போய் சில டைம்லாம் ஃபாலிலாம் பண்ணேன். நீங்கள் பார்த்த ஜிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஏறுற மாதிரியான சத்தங்கள்லாம் ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் நானே தான் க்ரியேட்டும் பண்ணேன் நான். ஸோ மோரோவர் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகணும், அதுக்காக தான் இந்த டைமு. மேபி வேறு யாருன்னா சீக்கிரமாக கூட முடிக்கலாம். எனக்கு அந்த டைம் அந்த 7 கன்னிகள் காட்டுறீங்களே, அந்த 7 கன்னிகள், அந்த 7 ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பேயை காட்டுறீங்க, அதுக்கப்புறம் 7 கன்னிகள் சாமியை காட்டுறீங்க. அந்த சாமியும் பேய் மாதிரி காட்டுறீங்க. சாமியை பேய் மாதிரி காட்டு. ஆமாம், அந்த 7 கன்னிகள் வெளியே வராங்க. ஸோ அவங்க பேச தெரியல, திரும்பும் போது மட்டுமே ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது 7 கன்னிகள்லாம் ஒரு நல்ல அழகாகவே காட்டியிருக்கலாமே. இல்லை கன்னி அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒன்று வேறு வரும்போது தானே அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கன்னிகள் நீங்கள் நேரில் யாரும் பார்த்ததில்லை, ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இது என்னோட கன்னிகள், அவ்வளோதான். சார் லைட் ஷோ போடாமல் எப்படி சார் இந்த முழு படத்தையும் எடுக்க முடிஞ்சது உங்களால்? காட்டுங்க. லைட் போடாமல் அந்த எங்கே இந்த கேமரா லைட்லேயே காமிச்சிருக்கீங்களா படத்தை? அது எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னு கேட்டேன். இல்லை, அது அப்படி இல்லாமே எடுக்க முடியும். ஆனால் இப்படி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். இல்லைன்னா அது ரொம்ப சினிமா தன்மையாக போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இருக்கிற அவைலபிள் லைட்லேயே போயிடலான்ட்டு நிலா வெளிச்சம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிலாவே சில இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும், சில இடத்துல இருந்திருக்காது, அந்த மாதிரி போயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ நான் சொல்ல முடியாது. நான் மக்கள்கிட்ட போகிறேன். கடவுள் கொள்ளலைங்க. அது செகண்ட் பாகம், ரெண்டாவது பாகம். ரெண்டாவது பாகம் எடுக்க போறீங்களா? நீங்க யார் இல்லை யாருன்னு அவர் கேட்ட மாதிரி யார் நீ முடிவு கரெக்டாக இல்லையே. ரெண்டாவது இல்லை இறந்து போயிட்டாங்க 4 பேர். ஒரு கண்ணியோ பேயோ வந்து அடிக்குது. அந்த யாரும் அவர் காமிக்கவே இல்லை. அப்போ ஏன் காமிக்கலன்னு அவர் கேட்குறாரு. தான் ரெண்டாவது பாகம் எடுக்க போறீங்களா யாரு நீ? அதான் கேட்குறாமா. கடவுள் வந்து நீங்க அதான் சவுண்ட்ல நீங்க கிடைச்சி பார்த்துட்டீங்க, அவங்க நடந்து போறது காப்பாத்திருக்கலாம்ல. நீங்க 7 பேரை பார்த்தாச்சு. அவங்க குளிக்கிறத பார்த்துருக்காருங்க. முதல்ல அதான் கிராமங்கள்ல சொன்ன மாதிரி பார்த்தாரு, ஒன்று காணும். ரெண்டாவது கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னிகள் குளிக்கிறத பார்த்தா வந்து அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் எல்லாரும் தான் பண்ணுன்றீங்க. கடவுளுக்கு கெட்டது தான். கடவுளுக்கு நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கெட்டது தானே பண்ணுவோம். அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆமாம், வீடியோ எடுக்கிறது இல்லை. போன வேலையை மறந்துட்டு பஜனை மீட்டு புரியல. அதனால தான் செத்தாங்க. அவனுங்க வந்து என்ன பண்ணுறதுக்காக போனாங்களான்னு கேட்டேன் சார். அவங்க வந்து ஒரு பேரநார்மல் யூடியூபர் சார். அவங்களோட வேலையே என்னன்னா யூடியூபர் சொல்லாது, கேவலப்படுத்தாங்க. நானும் யூடியூபர் தான். இல்ல சார், நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர் கிடையாது. நாங்களும் இப்படி ஒண்ணு பண்ணிருக்கோம். சரி சார், உங்க வீடியோ நான் பார்க்கிறேன். கோயிலுக்குலாம் போய் பண்ணிருக்கோம். ஆனா நான் கேட்ட கேள்வி படிச்சு கேளுங்க சார்.
இங்கே யூடியூபர் போனவங்க கண்டென்ட்டுக்காக போயிட்டு கடைசியில் கன்சீவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது பஜனை பண்ணிட்டு அலையானோட என்ன என் நோக்கம் நிறைவேறிருக்கா புரியல சார். அப்புறம் அசிங்கமாக இந்த பொம்பளைங்க சிரிட்டு அடிக்கிறாளுங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாளுங்க, அதுமாரி பொம்பளைங்க ஒருத்தி நோன்றா பாபாங்கிறா படுங்கிறா, இன்னொருத்தி நேர படுத்துட்டா. என்னது நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க பார்த்தது தான் எடுத்தீங்க. இப்போ காரில் லைவா காமிச்சிருங்க. இல்லை சார், நான் பேசுகிறேன். லைவா காமிச்சிருங்க. நீங்கள் இப்போ காரில் போனீங்கன்னா அந்த முக்கில் வந்து நிறைய பேர் நம்ம அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாலினம் இதில் எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளைங்க வந்து அப்படி பேசலாமா? பொம்பளை எப்படி பேசுறாங்க சார்? ஆண் மகனோ பெண் மகனோ 2 பேருமே பேசுறது தப்பு தான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியாக சொல்லணும்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை. சிகரெட்டுக்காக ஒரு பொண்ணு அப்படி பைத்தியம் மாதிரி போகுமா? அதுதான் அடிக்ஷன்னா அதுதான். ஸோ அப்போ அவங்க அவ்வளோ அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷனு, போதை அடிக்ஷனு, சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க? போய் சாவத்தை தான் செத்துட்டாங்க. அப்போ கரெக்டு தான் நான் ஆமாம் ஆமாங்க. அப்போ கதை இதுதான். அதாவது நீ போன நோக்கம் நிறைவேறாமல் வேறு நோக்கத்தை நிறைவேற்றினா சாவு. நோக்கம் அதான் நோக்கம். நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனால் அவங்களோட நோக்கம் வேறையாயிருச்சு. கரெக்டாக. ஆமாம் ஆமாம். இப்போ சர்டிஃபிகேட் கரெக்ட் தான். ஆமாம். லைவாக காமிச்சிக்கலாம். ஆமாங்க. ஆக்சுவலாக தான் இப்போ தியேட்டரு வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் அப்டேட் வரல. பட் ரொம்ப ஏர்லி தானே, இது டியூஸ்டே தான். ஸோ கிடைக்கும். நீங்கள்லாம் நல்லா எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது?